ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியல, வலி இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருதுக்கு பாரு, அதுக்கு பேர் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். சக்கரை வியாதிக்காரங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருது. பெண்களுக்கும் வருது. பெண்களுக்கு சக்கரை வியாதி இருந்தால் அவங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக். வலி வந்ததே தெரியாது. என்ன சார் ஹார்ட் அட்டாக் வந்தால் சொல்கிறீங்க? இசிஜி தெரியுதில்ல, அதனால சைலண்ட் ஹார்ட் அட்டாக் யாருக்குன்னா வரலாம். சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லைன்னு பார்க்குறது தான் அந்த மாஸ்டர் செக்அப் பண்ணுறது. இசிஜி பண்ணுவோம், சம்டைம்ஸ் பெல்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும், அதுமாதிரி நடக்க சொல்லி அதில் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், ட்ரெட்மில் டெஸ்டிங் பண்ணுவோம். ஏதோ விதத்தில் நான் கண்டுபிடிச்சேன். மாடர்ன் 2024 கேஜி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மெஷின் வாங்கி வச்சுருக்கோம். 1974 எங்கிட்ட இந்த மிஷினுடைய வேல்யூ வெறும் 3 கோடி, வெறும் 3 crores. இப்போ 1000 crores. The technology has improved so much to diagnose things at the earliest point of time. அடுத்த வருஷம் ஹார்ட் அட்டாக் வருமா இந்த மிஷினில் படித்தா கண்டுபிடிக்கும். அந்த மிஷின் வேலை 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன். உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மிஷினில் படுங்க, அது கரெக்டாக அடுத்த வருஷம் ஹார்ட் அட்டாக் வருமா, 6 மாதத்தில் வருமா, நாளைக்கே வருமானு கண்டுபிடிக்கும். அது ஆன்ஜியோகிராம் பண்ணுறதில்ல, சும்மா படுக்கிறது, சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது. இதே பேண்ட்டு ஷர்ட்டில் போகலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஹார்ட்டுக்குள்ளே இல்லாமல் ஒன்றும் போகாது. அந்த மிஷின் வாங்கி அந்த மிஷின் விலை 6 கோடி ரூபா. இது வரைக்கும் 3 லட்சம் பேருக்கு செக்அப் பண்ணியிருக்கோம். 3 லட்சம் பேர் 30,000 பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு ஒன்றுமே வியாதி இல்லை, நாங்கள் கண்டுபிடிச்சோம். சக்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் அவங்க இருக்கும்போது பார்த்தா என்ன சார் அதிசயமாக இருக்குது. ஆமாம், அந்த மிஷின் சொல்லுதில்ல, 1000 கோடிக்கு மெஷின் வாங்கி வச்சுருக்கோம். 1974 எங்கிட்ட இந்த மிஷினுடைய வேல்யூ வெறும் 3 கோடி, வெறும் 3 crores. இப்போ 1000 crores. The technology has improved so much to diagnose things at the earliest point of time. ஹார்ட் அட்டாக் அடுத்த வருஷம் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெர்மனியில் போய் ஒரு மிஷின் வாங்கினேன். எர்லாங்கன்னு ஜெர்மனியில் சீமென்ஸ் கம்பெனி. இன்னும் நம்ம ரிலீஸே பண்ணலை. 15 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அந்த சிட்டிக்கு போனால் சூப்பர். அந்த ஃபேக்ட்ரிக்கு போனேன். என்ன சார் கேட்டேன். இப்படி சுற்றிட்டே இருக்கும், உள்ளே போகும்போது செக்அப் பண்ணிக்கலாம், 5 செகண்டில் கண்டுபிடிச்சிடும். மிஷினை சொல்கிறதுனா மிஷின் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆன்ஜியோகிராம் பண்ணால் அதே மாதிரி இருக்குது. 90% பிளாக்னா அங்கே 90% பிளாக். இது லெஃப்ட் மெயின் டிசீஸ்ன்னு சொன்னோம்னா, லெஃப்ட் மெயின் டிசீஸுங்கிறது ஹார்ட்டுக்கு போகிற முக்கியமான குழாய், மெயின் குழாய், லெஃப்ட் மெயின் டிசீஸ். அது பிளாக் ஆச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ். லெஃப்ட் மெயின் ஆர்ட்ரி இஸ் கால்ட் விடோவர் ஆர்ட்ரி. அந்த விடோவர் ஆர்ட்ரியில் பிளாக் ஆயிடுச்சுன்னா இட் வில் கிரியேட் எ விடோ. ஹார்ட் அட்டாக் நின்று போகுது. ஸோ ஆம்பளை விடோவோ பெம்பளை விடோவோ விதவையை உண்டாக்கிடும். அதனால் செக்கப் பண்ணுறது அருமையான கருவிகள் இருக்கிறது. எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கும். கேஜி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரெட்மில் டெஸ்டிங், எக்கோ கார்டியோகிராஃபி, டிரான்ஸ்இசோஃபேஜியல் எக்கோ, 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன், கேத் ஆன்ஜியோ, டாப்லர் ஸ்டடி, எத்தனையோ டெஸ்ட் இருக்குது. அது 3 மாத்திரை. ஃபர்ஸ்ட் எய்ட், பாக்கெட் டாக்டர்னு கூட சொல்லலாம். நீங்கள் டிஸ்பிரின், க்ளோபிடாப், அட்டர்வாஸ்டாட்டின் 3 மாத்திரையும் சேர்ந்து 70 ரூபா தான். அதில் எக்ஸ்பைரி டேட்டோடு இருக்கும். யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. சார் எனக்கு அல்சரமாக இருக்குது, சாப்பிடலாமா? உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. என்ன வலி ஜாஸ்தியாகும்? அல்சர் வலி, கொஞ்சம் பிளட்டு வந்தாலும் வரும், சரி பண்ணிக்கலாம். இந்த மாத்திரை சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும். யூஸ்வலாக ஆக்சிடெண்ட் ஆகுது, தலையில் அடிபடுது, தலைவலி வருது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு பேர் இந்த ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட் இஸ் கால்ட் கோல்டன் ஹவர். இந்த கோல்டன் ஹவருங்கிறது அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு உயிர் பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம். ஆனால் 1 மணி நேரம் கழித்து 2வது மணி நேரம் போகும்போதே the whole system gets deformed. அதனால் ஃபஸ்ட்டு 1 hour இஸ் கால்ட் கோல்டன் ஹவர். திஸ் லோடிங் டோஸ் டேப்லெட் வில் எக்ஸ்டெண்ட் தட் கோல்டன் ஹவர் ஃபார் 3 hours. அதான் நம்ம தாம்பரத்தில் இருக்கிறோம், பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், இங்கே தூரமாக போகணும், எக்மோர் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போகணும், இல்லை ஓமந்தூரார் போகணும்னா 2 மணி நேரம் ஆகி போகுது. அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் எங்கே டாக்டர் பிடிக்கிறது? இந்த ஃபஸ்ட் எய்டு மாத்திரை லோடிங் டோஸ் உங்கள் பாக்கெட்டில் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிடலாம். நடக்கக்கூடாது.